அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு எண்ணி 7 நாட்களில் இது நிச்சயம் நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன? கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு உயர்வை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்பும் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கான சிறந்த நேரமாக அமைவதற்கான யோகம் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்கப் போகிறது? கிரகநிலைகளின் அமைப்பு திட்டமிட்டதை விட அதிரடியான மாற்றங்களை எந்தெந்த நிகழ்வுகளில் மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்துகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது பல கிரகநிலைகள் இந்த வேலையை மிகவும் அற்புதமாகவும் முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு சாதகமாக வலம் வருகின்றன. இந்த வீடியோ பதிவை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த வேளையில் எண்ணி 7 நாட்களுக்குள் நீங்கள் விரும்பிய பல நிகழ்வுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகம் உருவாகும். ஏனென்றால் துலாம் ராசிக்காரர்களுக்கு அவ்வளவு சாதகமான அமைப்பில் இந்த தருணத்தில் கிரகநிலைகள் வலம் வருகின்றன என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் துலாம் ராசிக்காரர்கள் எப்போதும் ஒரு நிகழ்வை மனதில் வைத்து கொள்ள வேண்டும். நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரகங்களுமே ஒரே நேரத்தில் அதீத நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக சஞ்சரிக்காது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் 8 கிரகநிலைகள் சாதகமாக வலம் வந்தாலும் கூட ஒரே ஒரு கிரகநிலைகள் சாதகமற்ற அமைப்பில் சஞ்சரிப்பதற்கான சூழலும் உண்டு. இதற்கு மாறாக ஒரே ஒரு கிரகம் சாதகமாக சஞ்சரித்தும் மற்ற 8 கிரகநிலைகளும் சாதகமாக வலம் வராத ஒரு சூழ்நிலையாகவும் அமையலாம். இதில் எப்படி அமைந்தாலும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நல்ல மாறுதல் வலுவாக உண்டு. ஏனென்றால் எந்த கிரகத்தின் தன்மை எப்படி இருக்கிறது, தற்போது சாதகமாக இருக்கக்கூடிய கிரகத்தின் தன்மை என்ன, அதற்கு ஏற்றவாறு தங்களுடைய செயல்பாடுகளை மாற்றுவதன் மூலமாக அதிரடியான மாற்றங்களை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் உருவாகும். அது மட்டுமல்லாது உங்களுடைய இலக்கு என்பது உயர்வான இடத்தை நோக்கி இருக்க வேண்டும். உதாரணமாக ஒரு ஏணி படிக்கட்டு ஒன்றை எடுத்துக்கொள்ளலாம். அதன் உச்சி உங்களுடைய இலக்காக இருக்க வேண்டும். அதை அடைவதற்காக ஒவ்வொரு படிக்கட்டுகளாக எப்படி ஏறுகிறீர்களோ அதே போன்று ஒரு உயர்ந்த இலக்கை நிர்ணயம் செய்து அந்த இலக்கை அடைவதற்கு பல வழிகளை சிறிது சிறிதாக வெற்றியை பெறக்கூடிய வகையில் ஒவ்வொரு படிக்கட்டாக முன்னேற்றம் அடையும் போது தங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவில் சிறப்பான வளர்ச்சி நிறைவாக கிடைக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. தற்போது இந்த தருணத்தில் டைம் டு லீட் என்று சொல்லக்கூடிய வகையில் பல கிரகநிலைகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு சாதகமாக வலம் வருகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் ஒரு உதாரணமாக இந்த தருணத்தை சாமர்த்தியமாக பயன்படுத்தி கொள்வதும் அதை தவற விடுவதும் உங்களது கையில்தான் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு மிக பெரிய செல்வந்தர் இருக்கிறார். அவரிடம் 50 தங்க காசுகளாக கொண்ட பல பைகள் உள்ளன. அந்த பையில் ஒரு பையானது தொலைந்து விடுகிறது. அந்த ஒரு பை தொலைந்தவுடன் அந்த செல்வந்தரால் நிம்மதியாக தூங்க முடியவில்லை. அதை எப்படியாவது கண்டுபிடித்து விட வேண்டும் என்று தேட ஆரம்பிக்கிறார். தன்னிடம் பணிபுரியக்கூடிய அத்தனை வேலையாட்களுக்கும் அந்த பையை தேடும்படி கட்டளையிடுகிறார். அந்த பையில் என்ன இருக்கிறது என்று சொல்லாமல் பையை தேடி கொண்டு வரும்படி சொல்கிறார். உடனே அந்த முதலாளியின் கட்டளையை ஏற்று அங்கு இருக்கக்கூடிய பணியாளர்கள் அந்த பையை தேட ஆரம்பிக்கின்றனர். அப்படி தேடும்போது அந்த பை ஒரு வேலையாளிடம் கிடைக்கிறது. அந்த பணியாளர் அந்த பையை கண்டுபிடித்ததற்கு பிறகு அந்த பையில் என்ன இருக்கிறது என்று பார்க்கிறார். அந்த பையை திறந்து பார்க்கும்போது அதில் தங்க காசுகள் இருக்கிறது. எத்தனை தங்க காசுகள் இருக்கிறது என்று எண்ணுகிறார் அந்த பணியாளர். அந்த பையில் மொத்தமாக 50 தங்க காசுகள் இருக்கிறது. 50 தங்க காசுகளை எண்ணி பார்த்ததற்கு பிறகு இந்த பையை தன்னுடைய முதலாளியிடம் கொடுத்தால் நிச்சயமாக அவர் சந்தோஷம் அடைவார். தனக்கும் எதிர்பார்க்கக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்வார் என்று அந்த பையை விரைவாக அந்த பணியாளர் அந்த முதலாளியிடம் கொண்டு செல்கிறார்.
அந்த பையை பார்த்ததும் முதலாளிக்கு மிகுந்த சந்தோஷம். உடனே அந்த பையை வாங்கக்கூடிய முதலாளி அதில் இருக்கக்கூடிய காசுகள் குறைகிறதா என்று எண்ண ஆரம்பிக்கிறாருங்க. எண்ணி பார்க்கும்போது 50 காசுகளும் முழுமையாக இருக்கிறது. 50 தங்க காசுகள். எண்ணி முடித்ததற்கு பிறகு இந்த பையை கொடுத்ததற்காக இவனுக்கு ஏதாவது கொடுக்க வேண்டுமே. அதை எப்படி தடுக்கிறது என்ற முயற்சியில் ஈடுபடுவதற்காக இந்த பையில் 75 தங்க காசுகள் இருந்தது. ஆனால் நீ கொண்டு வந்து கொடுக்கும்போது 50 தங்க காசுகள் தான் இருக்கிறது. இன்னும் 25 தங்க காசுகளை என்ன செய்தாய் என்று அந்த முதலாளி அந்த தொழிலாளியிடம் கேட்க, அப்படியே அந்த தொழிலாளி திகைத்து போகிறாருங்க. முதலாளி நம்மை பாராட்டுவார், நமக்கு நல்ல சன்மானம் கொடுப்பார் என்று நினைத்த சூழலில் அந்த தொழிலாளிக்கு மிக பெரிய ஏமாற்றம் தான் மிஞ்சியது. அதோடு மட்டுமல்லாது அவர் மீது திருட்டு பழியும் சுமத்தப்பட்டது. உடனே இந்த வழக்கானது நீதிமன்றம் செல்கிறது. நீதிமன்றத்தில் இந்த வழக்கை வழக்கறிஞர்கள் வாதிடுகின்றனர். நீதிபதியும் இந்த முதலாளி மற்றும் தொழிலாளி ஆகிய இருவரின் கூற்றையும் நன்கு கேட்கிறாருங்க. தொழிலாளி 50 தங்க காசுகள் கொண்ட பைதான் எனக்கு கிடைத்தது என்று சொல்கிறார். முதலாளியோ நான் தொலைத்தது 75 காசுகள் கொண்ட பை என்றத குறிப்பிடுகிறார். இதை நன்கு கவனித்த அந்த முதலாளி மற்றும் தொழிலாளியின் செயல்பாடுகளை நன்கு கவனித்த நீதிபதி, சரி, இந்த வழக்கிற்கு தீர்ப்பு கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று சொல்லி தன்னுடைய தீர்ப்பை வெளியிடுகிறாருங்க. அதாவது இந்த முதலாளி தொலைத்தது 75 தங்க காசுகள் கொண்ட பை. ஆனால் இங்கு கிடைத்திருப்பதோ 50 தங்க காசுகள் கொண்ட பை மட்டும்தான் கிடைத்திருக்கிறது. அதை உறுதி செய்வதற்கு மீண்டும் அந்த தொழிலாளியிடம் அந்த நீதிபதி கேட்கிறார், அந்த பையில் எத்தனை காசுகள் இருந்தது என்று. அதற்கு 50 காசுகள் தான் இருந்தது என்று அந்த தொழிலாளி பதிலளிக்கிறார். முதலாளியை பார்த்து, உன்னிடம் எவ்வளவு தங்க காசுகள் கொண்ட பை தொலைந்து போனது என்று கேட்க, 75 காசுகள் கொண்ட பை என்று சொல்கிறார். உடனே நீதிபதி தன்னுடைய தீர்ப்பை அதிரடியாக வெளியிடுகிறார். இந்த முதலாளி தொலைத்தது 75 காசுகள் கொண்ட பைதான். அப்ப இங்கே இருக்கிற இந்த பை இவருக்கு சொந்தமானது அல்ல. இது வேற யாரோ 50 தங்க காசுகள் கொண்ட பையை தொலைத்திருக்கிறார்கள். இதற்கான உரிமையை இதுவரை யாரும் கொண்டாடவில்லை. எனவே அந்த 50 தங்க காசுகள் கொண்ட பையை அரசு கருவூலத்துல சேர்த்திடுங்க. இந்த தொழிலாளி தன்னுடைய முதலாளியிடம் தனக்கு கிடைத்த பையை ஒப்படைத்ததால் அவருடைய நேர்மையை நிச்சயமாக பாராட்ட வேண்டும். எனவே இந்த கிடைத்திருக்கக்கூடிய மதிப்புமிக்க 50 தங்க காசுகள் புதையலில் 20% அவருக்கு ஊக்கத்தொகையாக அவரை பாராட்டி வழங்க வேண்டும் என்ற உத்தரவையும் பிறப்பிடுகிறாருங்க இந்த நீதிபதி. இதை கேட்ட அந்த முதலாளி அதிர்ந்து போகிறார். வேறு வழியில்லாமல் இந்த 50 தங்க காசுகள் கொண்ட பையையும் நீதிமன்றத்தில் ஒப்படைத்து வெறுங்கையுடன் திரும்புகிறார். இதுபோன்றுதான் சில நேரங்கள் அல்ல, பல நேரங்களிலும் நாம் தவறான செயல்பாடுகளை, தவறான முடிவுகளை எடுப்பதன் காரணமாக பல சிக்கல்களை நம்மளுடைய வாழ்வில் நாமே உருவாக்கி கொள்கிறோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நம்மிடம் இருப்பதை, இருக்கக்கூடிய விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வதோடு மட்டுமல்லாது மற்றவர்களை மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய பல நிகழ்வுகளை மேற்கொண்டால் நிச்சயமாக நம்மளிடம் இருக்கக்கூடிய செல்வ வளங்களும் பெருகும். அந்த தொழிலாளிக்கு கிடைத்தது போன்ற பல வகையான வருமானங்கள் உயர்வதற்கான யோகமும் உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கிறார். இன்னும் சில வருடங்கள்ல அவர் வலுவாக ருணரோக சத்ருஸ்தானத்தில் நுழைவார். ஆனால் மிக விரைவில் வக்ர நிவர்த்தி பெற போகிறாருங்க. பஞ்சமஸ்தானத்தை அலங்கரிக்கக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி அனைத்து விதமான வளங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் நிச்சயமாக வலம் வருகிறார். இதை விட
ராசிக்கு மிகவும் சகாயமானவராகவும் ராசியின் அதிபதியான சுக்கிரனின் நட்பு கிரகமாகவும் இருக்கக்கூடிய ராகு மிக வலுவாக ருண ரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. எனவே பல வகையில எதிர்பார்ப்புகள் மிக பெரிய அளவுல பூர்த்தி ஆவதற்கான யோகம் நிச்சயமாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது விரயத்தில் கேது சஞ்சரித்தாலும் கூட சுப விரயங்களை நிறைவாக அள்ளி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருகிறார். குருவின் சுப பார்வையும் அவரின் மீது பதிவதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இல்லத்தில் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. திட்டமிடுவதை விட அதிரடியான செல்வ வளங்களை குவிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளையும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் நிறைவாக சந்திப்பதற்கான அற்புதமான காலகட்டமாக அமைவதற்கான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. முழு சுப கிரகமான குரு அஷ்டமத்தில் சஞ்சரித்தாலும் கூட மிக விரைவில் அவர் வக்ரம் பெற போகிறார். எனவே குருவின் அமைப்பும் நல்ல மாறுதலை நிறைவாக பெற்றுத்தரக்கூடிய இனிமையான சந்தர்ப்பமாக மாற்றி கொடுக்க போகிறது. எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக உங்களுடைய சிறு முயற்சி கூட எண்ணிய காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாக செய்து முடிப்பதோடு எண்ணி 7 நாட்களுக்குள் நீங்கள் விரும்பிய பல நல்ல நிகழ்வுகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும். பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 9ஆம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி உண்டு. இதுவரை இல்லாத அளவிற்கு புதிதாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதியான சுக்கிரன் ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற போகிறார். நீச்ச நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு பல வகையில அதிரடியான மாற்றங்களை உருவாக்கி கொடுக்கிறது. புதிய வாய்ப்புகள் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் செழுமையையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. லாபஸ்தானத்திலும் விரயத்தில் உச்சமும் ஆட்சி பலமும் பெற்று வித்யாகரகரான புதன் வலுவாக சஞ்சரிக்க போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை விட உச்சபட்ச வளர்ச்சி இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. எனவே எண்ணி 7 நாட்களில் வித்யாகரகரான புதனினுடைய இந்த உச்சம் என்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நல்ல மாறுதல் வலுவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் உண்டு. சூரியன் இந்த வேளையில் லாபஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியன் லாபத்தில் சஞ்சரிப்பது அனைத்தையும் நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கக்கூடிய அற்புத யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. எனவே அலைச்சல் சிரமம் இல்லாமல் மிக சிறப்பான வளர்ச்சி இந்த தருணத்தில் உண்டு. சந்திரனும் இந்த வேளையில் மிக சிறப்பாக சாதகமாக வலம் வருகிறார். எனவே எதிர்பார்ப்பதை விட இரட்டிப்பு நன்மையான வளர்ச்சியும் யோகமும் வலுவாக கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக இந்த சந்தர்ப்பம் நிச்சயமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன கிரகநிலைகள். மேலும் இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தினமும் மாலை வேளையில் இல்லத்தில் பூஜை அறையில் விளக்கேற்றி தெய்வீக வழிபாடை மேற்கொள்ளுங்கள். பல்வேறு வகையான சங்கடங்கள் மறைந்து சிறப்பான வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் தங்களுடைய வாழ்வில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.